வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒரு நல்ல டவுட், அதாவது 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மாசம் 20,000 ரூபாய் ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு ஏதாச்சும் நம்ம பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பிட்காயின்ல வந்து இந்த வருஷம் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம அதர் அசெட் கிளாஸ் மாதிரி பிட்காயினை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸ், அதாவது SBI, டாடா மோட்டார்ஸ், DVR, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இப்ப கன்சிடர் பண்ணலாமான்னு ஒரு சில கண்டினியூஸ் கமெண்ட் செக்ஷன்ல கூறி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து ஸ்டாக் ஸ்பிளிட்ஸை பத்தி நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. கொச்சின் ஷிப்யார்டும் நெஸ்லேவை பத்தி ஒரு சில கார்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது ஸ்டாக் ஸ்பிளிட் நியூஸ் வந்து இப்ப டீடைலா அனலைஸ் பண்ணலாம். BRK வீடியோஸ் ஐடியில இருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்ப வந்து பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னா பப்ளிக் செக்டர்ல நீங்க டெஃபினட்டா வந்து ஒரு ஹோல்டிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர்ல வந்து ஸ்டேட் பேங்க் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். பிரைவேட் செக்டர்லயே ஓரளவுக்கு பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இப்ப நீங்க இந்த டேபிள பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ICICI பேங்க், HDFC எல்லாமே வந்து பிலோ 20 கீழே வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இருக்கு. கோட்டக் மஹிந்திரா மட்டும்தான் வந்து எபவ் 21ல இருக்கு. ஸ்டேட் பேங்க் பாத்தீங்க அப்படின்னா பிலோ 10 கீழே இருக்கு. சோ இதை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது மற்ற பேங்க் கூட, ரொம்ப அண்டர் வேல்யூவா தான் இருக்கு. டெஃபினட்டா வந்து நீங்க பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல ஓரளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து ஸ்டேட் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் செக்டர்லயே இல்ல அப்படின்னா ஓரளவுக்கு growth ஓரியன்டா வேணும் அப்படின்னா நீங்க பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் HDFC, ICICI பேங்கை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸை பத்தி அவர் டீடைலா கேட்டிருக்காரு. இப்ப DVR ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா எனக்கு ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்புறம் வந்து டாடா மோட்டார் ஷேரை வந்து கன்வெர்ட் ஆயிருமா அப்படின்னா அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இப்ப நீங்க DVR ஷேர் வந்து கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாடா மோட்டார் ஷேர்ஸா மாறிடும். அதுக்கு உண்டான ரேஷியோ எல்லாமே இப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 10 ஷேர்ஸ் DVR ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து 7 ஷேர் கொடுக்க போறாங்க. உங்களுக்கு 7 டாடா மோட்டார் ஷேரா மாறிடும். டாடா மோட்டார்ஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதாவது DVR டீலிஸ்டிங் எப்படி நடக்குது, அதுக்கு உண்டான ரேஷியோ ஆகட்டும். இப்போ ரீசெண்டா வந்து டாடா டெக்னாலஜி வந்து டாடா மோட்டார்ஸை எப்படி சப்போர்ட் பண்ணி மேல கூட்டிட்டு போச்சு, அதோட லிஸ்டிங் கெயினால வந்து டாடா மோட்டார் எந்த அளவுக்கு கெயின் ஆனிச்சு, இதை பத்தி வந்து நம்ம டீடைலாவே வீடியோ போட்டிருக்கோம். வீடியோஸை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீடைல் இன்ஃபர்மேஷன் ஈஸியா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி கேட்டிருக்காரு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் டேட். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் அருணான்ற ஐடியில இருந்து டீடைலாவே கேட்டிருக்காரு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க பத்தி. அதாவது மெர்ஜர் நடந்திருக்குமா, அதுக்கு உண்டான மெர்ஜர் ரேட் என்ன, இப்ப இந்த ரேட்ல பை பண்ணா மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க பத்தியும் நம்ம டீடைலாவே நிறைய வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கூடிய சீக்கிரம் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் IDFC லிமிட்டடும் மெர்ஜ் ஆக போகுது. அதுக்கு உண்டான ரேஷியோன்னு பாத்தீங்க அப்படின்னா 100 IDFC லிமிடெட் ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து 155 IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் கொடுக்க போறாங்க. எல்லா அப்ரூவலும் இப்ப கிளியர் ஆயிட்டே இருக்கு. RBIலயும் வந்து பாத்தீங்கன்னா இது உண்டான அப்ரூவல் எல்லாமே கிளியர் ஆயிருச்சு. இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து இந்த பேங்க் எல்லாமே மெர்ஜ் ஆயிரும். இதோட growth, ஃபியூச்சர் growth வந்து எக்ஸலண்டா இருக்கு. இதுல வந்து வைத்தியநாதன் வந்து CEO-வா இருக்காரு. சோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குனால இந்த பேங்க் வந்து கண்டினியூவா grow ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ICICI பேங்க் HDFC பேங்கா மாறுற அளவுக்கு இதோட growth இருக்குங்கிறாங்க. சோ நீங்க வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல IDFC லிமிடெட் ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ், அதாவது ஒரு 10% பக்கமா இருக்கு. டெஃபினட்டா நீங்க வந்து IDFC லிமிடெட் கன்சிடர் பண்ணுங்க. அந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டை வந்து ஈஸியா நம்ம டேக் ஓவர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து அதர் அசெட் கிளாஸோட கம்பேர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ நம்ம வந்து பிட்காயினை வந்து அதர் அசெட் கிளாஸோட கம்பேர் பண்ணவே முடியாது. எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும், அதாவது கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் ரெகுலேஷனும் கிடையாது, RBI கண்ட்ரோலும் கிடையாது. சோ இப்போ வந்து நிப்டி ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், கோல்டு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிட்காயினுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடையாது. சோ அதோட ரிட்டர்னை வந்து நீங்க வந்து பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு இப்ப இந்த லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 155% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அது என்ன ரேட் இருந்துச்சுன்னு பாருங்க, 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. இப்ப நல்லா கரெக்ஷன் ஆச்சு. அதனால வந்து இப்போ ஒரு சின்ன மைனர் பவுன்ஸ் பேக் இருக்கிறதுனால இந்த ரிட்டர்ன் இருக்கு. மற்றபடியில் இது வந்து கண்டினியூஸா வந்து லாங் டேர்முக்கு இது செட் ஆகும்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. அதர் அசெட் கிளாஸோட இது கம்பேர் பண்ணவே தேவையில்லை. சோ அதர் அசெட் கிளாஸ்னு பாத்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து லாஸ்ட் இயர்ல ஒரு 15% கொடுத்துருக்கு. நிப்டி 50 வந்து ஒரு 19% இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நாஸ்டாக் வந்து ஓரளவுக்கு கரெக்ஷன் ஆனதுனால 55% கொடுத்துருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நிப்டி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிப்டி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2016 இருந்து கன்சிக்யூட்டிவா 8 இயர்ஸ் வந்து
பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் தான் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கு. ஆவரேஜா வந்து இது ஒரு நல்ல ரிட்டர்னையும் கொடுக்கும். ஸோ நீங்க வந்து பிட்காயின் இந்த மாதிரி இதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம நிப்டி ETF-லயோ இல்ல நிப்டி மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல நிப்டி ஸ்டாக்ஸ்லயோ டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சேஃபான அண்ட் செக்யூரான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் ரவிச்சந்திரன்றவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பத்தி கொஞ்சம் டீடைலா கேட்டிருக்காரு. அதாவது நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அவர் ஆல்ரெடி ஹோல்டிங் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி இண்டெக்ஸ்ல வச்சிருக்கிறோம்னு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் ETF ஆகட்டும் இதுக்கு ரெண்டு பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. இது ஆக்டிவ் ஃபண்ட் பேசிவ் ஃபண்ட் ஈஸியா கிளியரா டிஃபைன் பண்ண முடியும். பேசிவ் ஃபண்ட் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ ஈக்குவலா வந்து அதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னா அதுல ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இவங்க முடிஞ்ச வரைக்கும் பெஞ்ச் மார்க்கை விட அதிகமா, அதாவது நிப்டியோட இண்டெக்ஸை விட அதிகமா கொடுக்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேசிவ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கும், ட்ராக்கிங் எரரும் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி நிப்டி என்ன அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ, இப்போ லாஸ்ட் இயர்ல 20% கொடுக்குது அப்படின்னா இந்த இயர் நமக்கு நம்மளோட ஃபண்ட் வந்து 20% பக்கமா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 50 இன்வெஸ்ட் பண்றது அட்வைசபிளா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் இதுல லார்ஜ் கேப்னா லார்ஜ் கேப்ல மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு போர்ட்போலியோவை பில்ட் பண்ணலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோவை ETF போர்ட்போலியோவை ஈஸியா வந்து பில்ட் பண்ண முடியும். போர்ட்போலியோ அப்படின்னாவே நம்மளோட ஃபண்ட்ஸ், அதாவது ஃபண்ட்ஸ்னாலும் சரி ETF-னாலும் சரி அதை வந்து டைவர்டிஃபைட் பண்ணுவான். ஒரு லார்ஜ் கேப்ல ஒரு ஃபண்ட் எடுக்கலாம், மிட் கேப்ல ஒரு ஃபண்ட் எடுக்கலாம், ஸ்மால் கேப்ல ஒரு ஃபண்ட் எடுக்கலாம், வேர்ல்டு இண்டிசஸ்ல ஒரு ஃபண்ட் எடுக்கலாம், கோல்டுல வந்து ஒரு ஃபண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோ வந்து நிப்டி நெக்ஸ்ட் 50 இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாம ஒரு எக்ஸ்பேண்ட் அப் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபண்ட்லயும் ஒரு 2,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. லார்ஜ் கேப்ல ஒரு 2,000, மிட் கேப்ல ஒரு 2,000, ஸ்மால் கேப்ல ஒரு 2,000, வேர்ல்டு இண்டிசஸ்ல ஒரு 2,000, கோல்டுல ஒரு 2,000 ரூபாய் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோ ETF போர்ட்போலியோ கொஞ்சம் டைவர்டிஃபைட் ஆயிடும். இது வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ அதனால நீங்க எந்த ஒரு போர்ட்போலியோ பில்ட் பண்ணாலும் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி டைவர்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை எப்படி 1 crore மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம். அதை பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட பவர் வந்து நமக்கு கிளியரா புரியும். ஸோ வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து எப்படி காம்பவுண்டிங் ஆகுங்கிறது உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதே மாதிரி ஒரு 40 இயர்ஸ் ஆயிருச்சு நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட்டே வேண்டாம். 40 இயர்ஸ் ஆயிருந்தா கூட நீங்க இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு, ETF இந்த மாதிரி சேஃபா டைவர்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுனா ஒரு ஹியூஜான ரிட்டர்னை வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நம்ம 40 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணா கூட 60 இயர்ஸ்க்குள்ள அதை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு 75 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இருந்தோம் அப்படின்னால ஒரு 15 கோடிக்கு பக்கமா வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ண முடியும். இதை பத்தி கிளியரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. இதை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்போலியோ பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா 2023ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸை பத்தி போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஆல்ரெடி நம்ம சேனல்லே வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். அதாவது சென்செக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18%, நிப்டி 50 வந்து ஒரு 19%, நெக்ஸ்ட் 50 ஒரு 25%, இது எல்லாமே கொடுத்துருந்துச்சு. இதுல எது டாப் பர்ஃபார்மரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தா ஜென்ரலா நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார், பஜாஜ், L&T, ஹீரோ, டைட்டன், அல்ட்ராடெக், LTI, மைண்ட்ரி, HCL இது எல்லாமே நிப்டி 50ல டாப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 50 அதாவது ஜூனியர் 50 பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட், ஜொமேட்டோ, DLF, TVS, சோலா, APP, ஜைடஸ் வெல்னஸ் இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம ஒரு சில 2024க்கு அட்ராக்டிவான ஸ்டாக்ஸ் என்னங்கிறத பத்தி நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இயர் எந்தெந்த செக்டர் நல்லா இருக்கும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பத்தி நம்ம டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்காரு. 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி மாசம் 20,000 ரூபாய் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சோ இந்த மாதிரி தாட்ல நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அப்படி வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம லாஸ் பண்ண வேண்டியதா போயிடும். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கல்ல கட்டிட்டு கிணத்துக்குள்ள குதிக்கிறதுக்கு சமம் தான். சோ அதனால வந்து ட்ரேடிங்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல யாரோ ஒரு சிலர் தான் வந்து சக்சஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வர்றது ரொம்ப டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்கு. சோ நம்ம அது இல்லாம எல்லாருமே சக்சஸ் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்தோம் அப்படின்னா நம்ம டெஃபினட்டா வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். நீங்க மினிமமான அமௌண்ட் 2,000, 5,000 இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாவே ஒரு ஹியூஜான காம்பஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லே அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து ட்ரேடிங் இந்த மாதிரி ஐடியாஸ்ல நீங்க மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்காதீங்க. இப்படி வந்து அப்படின்னா இருக்கிறது எல்லாமே லாஸ் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். ஸோ அதனால நீங்க வந்து ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா வாங்க.
ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஸோ எது பெனிஃபிட் ஆகுறத பத்தி நம்ம டீடைலாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்லேயே அவைலபிளா இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே இருக்கு. நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகுது. அது பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறது 1 மாற போகுது. அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டோட ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து அது 5 மாற போகுது. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா நெஸ்லேவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா 10 ஸ்டாக் கொடுக்க போறாங்க. கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா 2 ஸ்டாக் கொடுக்க போறாங்க. இதுக்கு ஸ்பிளிட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்டுக்கு 10-1 கொடுத்துருக்காங்க. நெஸ்லே 5-1ல கம்ப்ளீட் ஆகும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 56% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 45% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.